டாக்டர், எனக்கு 10 வருஷமா பேக் பெயின் இருக்கு டாக்டர். இந்த வலியே சரியாக மாட்டேங்குது. நான் நிறைய தெரப்பி எடுத்து பார்த்துட்டேன். ஆயில் மசாஜ் பண்ணி பார்த்தாச்சு, ப்ளஸ் ஃபிசியோதெரப்பி பண்ணியாச்சு, எக்ஸசைஸ் பண்ணோம், யோகா போனேன், நிறைய இன்ஜெக்ஷன் எடுத்தாச்சு, டேப்லெட் எடுத்தாச்சு. இன்னும் எனக்கு பெயினே சரியாக மாட்டேங்குது. அடிக்கடி இந்த பெயின் வந்து எனக்கு தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. நடக்கும்போது பெயின் அதிகமாகுது. இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பெயின் வந்து ரேடியேஷன் ஆகுது. இடுப்புல இந்த இடம் ஃபுல்லா பெயினாவே இருக்கு. நைட்டு தூங்கும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்கு, கால் மறுத்து போகுது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேஷண்ட் சொல்லிட்டே வருவாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் காமனா ஏற்படக்கூடிய சில விஷயங்களை நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றேன். இதற்கான தீர்வையும் நான் சொல்றேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம பேக்ல மசில் இருக்கு, போன் இருக்கு, டிஸ்க் இருக்கு, தசை இருக்கு, இது எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நீங்க இந்த லாங் சிட்டிங்ல உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த தசை இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு தசையை வந்து இப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு பெயின் இருக்கும். நீங்க அப்படியே சுருக்கி பிடிச்சிட்டே இருந்தீங்கனாலும் பெயின் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய பேக்ல இருக்க தசையையும் நீங்க அப்பப்போ ரிலாக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி ரிலாக்ஸ் பண்ணாம கண்டினியூஸா 8 hours 12 hours உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, கம்ப்யூட்டர்ல வேலை செய்றீங்க, ஐடி ஜாப் பண்றீங்க, இல்ல டீச்சர்ஸா இருக்கீங்க, நின்னுட்டே கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்கு, நின்னுட்டே வேலை செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்றப்போ ஒண்ணு இந்த மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆயிடும், இல்ல இந்த மசில் சுருங்கியே இருக்கும். இப்படி இருக்கும்போது அது தசைனால பெயின் வரலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, நீங்க எங்கேயாவது கீழே விழுந்துட்டீங்க, வெயிட் தூக்கிட்டீங்க, ஜிம்முக்கு போயிருக்கீங்க, தெரியாம ஒரு நாள் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட்டை குனிஞ்சு தூக்குன டாக்டர், அன்னைக்கு வந்தது டாக்டர் இந்த சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் வருவாங்க. அதாவது இப்போ நீங்க குனிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க தெரியுது இல்லையா, இந்த டிஸ்க் வந்து பிதுங்க ஆரம்பிக்கும். அதனால குனிஞ்சு வெயிட் டக்குன்னு தூக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. டாக்டர், குனிஞ்சே நிறைய பேர் வேலை செய்றாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆக மாட்டேங்குது, ஒரே ஒரு நாள் தான் குனிஞ்சேன், ஆனா எனக்கே இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. இதை பத்தின டீட்டெயில் விளக்கம் இப்போ நான் சொல்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் டிஸ்க்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஸ்க்ல ஒரு 70 to 80% வாட்டருங்க. அந்த வாட்டர்னு சொல்றது நம்ம நார்மல் வாட்டர் இல்ல, நிறைய நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய அந்த வாட்டர். அந்த வாட்டர் வந்து கம்மியாக 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 இதனுடைய வலுவை இழந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற அர்த்தம். ஸோ அப்போ நம்ம ப்ராப்பரா ஹைட்ரேஷனோட, தண்ணி மட்டும் கிடையாது, உங்களுடைய ஃபுட், அதாவது மெக்னீஷியம் வேணும், கால்சியம் வேணும், விட்டமின் டி வேணும், விட்டமின் B12 வேணும், எல்லா மைக்ரோ நியூட்ரிஷனும் ஒரு பொருளுக்கு கண்டிப்பாக நம்ம உடம்புல இருக்க ஒரு பொருளுக்கும் தேவைங்க. அதுவும் ஸ்பெஷலாக இந்த டிஸ்க்கு வந்து பிளட் சப்ளை கிடையாது, நியூட்ரிஷன் சப்ளை மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த நியூட்ரிஷன் நல்லா சப்ளை ஆகணும்னா நீங்கள் ஃபுட்டு ப்ராப்பராக எடுத்துகிட்டு இருக்கீங்களா, ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, அதுக்கு ரெகுலராக அந்த இடத்துக்கு ப்ராப்பராக நியூட்ரிஷன் சப்ளை, இந்த தசைகளுக்கு பிளட் சப்ளை போற மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் பண்றீங்களா, வெயிட் அதிகமா இருந்து இதை வந்து அதிகமா ஸ்ட்ரெயின் கொடுத்து 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 தேய்ச்சிக்கிட்டே இருக்கீங்களா, இது எல்லா விஷயத்தையும் மானிட்டர் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளத்தோட சேர்ந்து இருக்கு. இப்போ நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த மொத்த பாடியினோட வெயிட்டும் இங்க சப்ளை ஆகுது இல்லையா? ஸோ இப்போ நீங்க அப்பர் பாடி வெயிட் அதிகமாக 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 கண்டிப்பா இங்க ஸ்ட்ரெயின், இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்க்கு வந்து ஸ்ட்ரெயின் அதிகமா போகும். அதனால தேய்மானம் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதே போல நம்ம ரொம்ப உண்மையிலே நான் வந்து 50 கிலோ 60 கிலோ, நிறைய பேர் வந்து 100 கிலோ எல்லாம் நாங்க ஒரு 4 பேர் சேர்ந்து தூக்கணும், அப்போ வந்து வலிதான் டாக்டர் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க. அந்த மாதிரி சடன் ஹெவி லிஃப்ட்டை வந்து நம்ம தூக்கும் போது, இந்த அளவுக்கு வெயிட்டை நம்ம தூக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்க் சுத்தியில ஆனுலார் ஃபைபருங்கிற ஒரு பார்ட் இருக்கு. இந்த பார்ட் கொஞ்சமா கிளிய ஆரம்பிக்குங்க. அப்பவும் டிஸ்க் பல்ஜ் வர ஆரம்பிக்கும். இது கிழிஞ்சு உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் பல்பஸ் வந்து வெளியில வந்து பக்கத்துல போகக்கூடிய சயாட்டிக்காங்கிற இந்த பெரிய நரம்பை வந்து அழுத்த ஆரம்பிக்கும். அப்பதான் உங்களுக்கு இந்த கால் குடைச்சல் எல்லாமே வருது. நிறைய பேர் இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜை வந்து சரியா ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு ராங் கான்செப்டுங்க. டிஸ்க் பல்ஜ் கண்டிப்பா பெட்டர் ஆகும். இந்த எம்ஆர்ஐல பாருங்க, இவ்வளோ சிவியரா இருக்கக்கூடிய இந்த டிஸ்க் பல்ஜ் அடுத்த இமேஜ்ல பாருங்க உங்களுக்கு நல்லாவே பெட்டரா இருக்கு. ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி கண்டிப்பா பெட்டராகவே ஆக்க முடியும். ஸோ அதனால வந்து டிஸ்க் பல்ஜ் பெட்டரே ஆகாதனால நினைச்சுக்காதீங்க.
ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டு, ப்ராப்பரான கைட்லைன்ஸ் வேணும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு டாக்டர் நான் வந்து யோகா பண்ணால் அதிகமாகுது, இல்லை வந்து மசாஜ் பண்ணால் அதிகமாகுது, ஃபிசியோதெரப்பி எடுத்துக்கிட்டேன் அதிகமாகுதுன்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்க் பல்ஜில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். 1, 2, 3, 4 இந்த மாதிரி இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் டைப்ஸும் நிறைய இருக்குங்க. இது வந்து ஒரு சைடாக டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கா, 2 சைடும் டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கா, இல்லை நடுவில் மெயின் நரம்பு ரூட்டை டிஸ்க் பல்ஜ் ஆகியிருக்கா, இல்லை மொத்தமாகவே டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கா, அதை பொறுத்து வந்து நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் கண்டிப்பாக மாறுபடும். ஏன்னா நிறைய பேஷண்ட்டு டாக்டர் எனக்கு ஒரு கால் மட்டும் வலிக்குது டாக்டர், ஒரு காலுக்கு தான் அதிகமாக குடைச்சல் வருது அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த சைடு இருக்க டிஸ்க் பல்ஜை ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணாதனால தான் இன்னொரு சைட்லயுமே டிஸ்க் பல்ஜ் கொஞ்சம் கொஞ்சமா ஆக ஆரம்பிச்சிருக்கும். ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா அதை வந்து கம்ப்ளீட்டாவே ரெக்கவரி பண்ண முடியும். ஸோ நீங்க பண்ண வேண்டியது முதல்ல வந்து ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்றீங்களா, வெயிட் வந்து பேலன்ஸ்டா இருக்கா, அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிக்கிறீங்களா, ஹீமோகுளோபின் கரெக்டா இருக்கா, விட்டமின் டி கரெக்டா இருக்கா, இஎஸ்ஆர் சிஆர்பியினோட அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா, அதை வந்து நார்மல் ரேஞ்சுக்குள்ள பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அதெல்லாமே பண்ணணும். உங்க பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் இஎஸ்ஆர் சிஆர்பி இதெல்லாம் அதிகமா இருக்கும்போது கண்டிப்பா பெயின் வந்து அதிகமாவே இருந்துட்டே இருக்குங்க. ஸோ இதெல்லாம் கம்மி பண்ணாம பர்டிகுலரா ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, எல்லா விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி பெட்டர் ஆக்கும் போது நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும். நிறைய பேர் நடக்க முடியாம வந்தவங்க கூட நாங்க நடக்க வச்சிருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாமே ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன், தயவு செஞ்சு அதெல்லாம் போய் பாருங்க. உங்களுக்கு வீல் சேர்ல வந்த பேஷண்ட், நல்லா நடந்து போறவங்க, பெட் ரிட்டனா இருக்கவங்களும் நல்லா நடந்து போறவங்க அளவுக்கு நல்லா நம்ம பெட்டர் ஆக்கி கொடுத்துருக்கோம். அடுத்ததா இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்ட்டுக்கு போகலாம். சிம்பிள் பெயின் தான் இருக்குன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவே சிவியரா இருக்கு, ரொம்ப வருஷம் சரியாகாம இருக்குன்னா ப்ராப்பரான கன்சல்டேஷன் கண்டிப்பா பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. வாங்க இப்போ எக்ஸசைஸ் போகலாம். இந்த மாதிரி படுத்துக்கங்க. படுத்துட்டு கால் 2 மடக்கிட்டு மெதுவாக உங்களோட இடுப்பை வந்து தூக்கணுங்க, நல்லா தூக்கணும். 1, 2, 3, 4, 5 ரிலாக்ஸ் மெதுவாக கீழே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 5 டைம்ஸ் 5 கவுண்ட்ஸ் பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் மெதுவாக ஒரு காலை மடக்கி வயிற்று மேலே வச்சுக்கோங்க, கையில் நல்லா க்ளோஸாக செஸ்ட் கிட்ட வர மாதிரி இழுத்து வச்சுக்கோங்க, தலை மெதுவாக தூக்கிக்கோங்க. 1, 2, 3, 4, 5 ரிலாக்ஸ் மெதுவாக காலை கீழே வச்சுட்டு இதே போல் அடுத்த கால்லையும் செய்யணும். 5 கவுண்ட்ஸ் 5 டைம்ஸ் ரெகுலராக பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இதே போல் மெதுவாக கால் மடக்கி படுத்துட்டு ஒரு காலை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக தூக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி தூக்கிட்டு மெயின்டைன் பண்ணணும். 1, 2, 3, 4, 5 மெதுவாக கீழே வச்சுட்டு அடுத்த காலை தூக்குங்க. 1, 2, 3, 4, 5 காலை கீழே எடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி எக்ஸசைஸை 5 டைம்ஸ் 5 கவுண்ட்ஸ் ரெகுலராக பண்ணணும். இந்த மாதிரி சிவியரான டிஸ்க் பல்ஜில் நடக்கவே முடியாமல் வளைஞ்சிட்டு நடக்கிற நிறைய பேஷண்ட் பெட்டராக இருக்காங்க. வீல் சேரில் வந்த நிறைய பேஷண்ட் பெட்டராகி நடந்து போயிருக்காங்க. நிறைய வீடியோஸ் அதை பற்றி அப்லோடும் பண்ணியிருக்க, போய் பாருங்க. ஸோ மோர் டீட்டெயில்ஸ் வேணும். இங்கே என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு இங்கே என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நேச்சுரோபதி, ஆயுர்வேதா, ஃபிசியோதெரப்பி, ஃபங்க்ஷனல் மெடிசன், ஓசோன் தெரப்பி இது எல்லாமே கம்பைன் பண்ணி பண்றோம். மோர் டீடைல்ஸ்க்கு கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.